Praise God. Hallelujah. We are so thankful and grateful for God giving us an opportunity to gather together and meditate on His Word this Thursday. நாங்கள் மிகவும் நன்றியோடு கூட இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஒரு ஆழத்திலே மிகுந்த சந்தோஷத்தோடு கூட இந்த நாளில் தேவன் ஏற்படுத்தி கொடுத்த இந்த நேரத்துக்காக கூட கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். We've been studying on a particular subject called divine encounters. நாம் ஒரு குறிப்பிட்ட பாடப்பகுதியை தெய்வீக சந்திப்புகள் என்று சொல்லி நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். We call it as it's a brush, the sovereign brush that happens in man's life is called divine encounters. நான் ஒரு புதிதான ஒரு அனுபவமானது தெய்வீக சந்திப்புகளை நமக்கு காண்பிக்கிறது. That means we get a fresh brush. That means God's touch on our life, and that's what we call it as encounters. நாம் புதிதான ஒரு தெய்வீக அனுபவத்தை நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்கிறோம். அதுதான் தெய்வீக சந்திப்புகள். And these are very important things that shapes and that cultivates our spirituality. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இது நம்முடைய காரியங்களை உற்சாகப்படுத்துகிறதும் வளர்க்கிறதுமாய் இருக்கிறது. It actually shapes our approach towards God. நாம் தேவனோடு கூட அணுகுகிற காரியத்தை அது நமக்கு அமைத்து கொடுக்கிறது. And it is very important that we not only know Him by knowledge but we know Him by experience. நாம் அறிவு சம்பந்தமாய் தேவனை அறிவதோடு கூட மாத்திரமல்ல நம்ம அனுபவ பூர்வமாய் தேவனை சந்திக்க இது உதவுகிறது. Whenever we have a divine encounter that enrich our soul and our approach towards God. நாம் தெய்வீக சந்திப்புகள் எப்பொழுதெல்லாம் ஏற்படுகிறதோ நம் ஆத்தும ரீதியாக நாம் தேவனை சந்திக்கிறோம். That means we get a new revelation that will be a principal things that elevate us into the very access to God. நாம் புதிய வெளிப்பாடுகளை பெற்று தேவனை சந்திக்க அது உதவி செய்கிறது. It gives a new access to God. That means we come to know more about Him and how He operates, how we should cooperate in that area. நாம் புதிய அனுபவங்களை அவர் எப்படி செயல்படுகிறார் என்றும் நாம் எப்படி அவரை அணுக வேண்டும் என்று சொல்லி அது நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. So the divine encounters are the very major part of our forefathers. நம் முற்பிதாக்களுடைய வாழ்க்கையிலே அது முக்கியமான பங்கு வகித்தது. When God created Adam, he had that the blessed relationship. That means he had daily encounter with God. ஆதாமை உருவாக்கின பொழுது அவன் தினந்தோறும் தேவனை சந்திக்கிற ஒரு நிகழ்வுகளை அவன் பெற்றிருந்தான். That's the best part of the Eden garden. அதுதான் ஏதேனிலே நடந்த ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு. It is not how much the gold is there, how much the water runs in that area, how many rivers are there. Those things are all very important, but that does not stand as an extraordinary thing in that garden. அது அந்த ஏதேனிலே எவ்வளவு பொன் இருந்தது என்று சொல்லுவதல்ல, எவ்வளவு நதிகள் ஓடினதல்ல, அதெல்லாம் ஒரு காரியமாக இருந்தாலும் அது மிக முக்கியமான காரியம் அல்ல. Because the presence of God is the most important thing in the garden. அந்த ஏதேனிலே தெய்வீக சமூகம் என்பது ஒரு முக்கியமான காரியமாக அமைந்தது. And Adam had a great privilege of having a fellowship with Him in the cool of the day. அங்கே ஆதாமுக்கு பகலின் குளிர்ச்சியான வேளையிலே அந்த தெய்வீக அனுபவங்கள் அவனுக்கு கிடைத்தது. And he had a great, wonderful, awesome relationship with God. அவனுக்கு ஒரு முக்கியமான ஒரு அனுபவம் தேவனை சந்திக்கிற ஒரு நிகழ்வு அங்கே ஏற்பட்டது. Because one who created the universe comes to meet him. உலகத்தையே இந்த பூகோளத்தையே உருவாக்கினவர் அவனை சந்திக்கும்படியாக அந்த இடத்திலே வந்திருந்தார். Through that only he know how to operate in this world. அதன் மூலமாகத்தான் இந்த உலகத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற அறிவை அவன் பெற்றிருந்தான். Through the divine connection he came to know how to operate in this world. அந்த தெய்வீக சந்திப்புகள் மூலமாகத்தான் இந்த உலகத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற காரியத்தை அவன் புரிந்து கொண்டான். The principles of God, the principles of this earth, the earthly atmosphere were laid in his life. தேவனுடைய காரியங்கள் என்ன, இந்த பூமியின் காரியங்கள் என்ன, இந்த வாழ்க்கை எப்படி நடத்த வேண்டும் என்கிற முறைமைகளை அவன் கற்றுக்கொண்டான். Because the one who created the universe comes and have a commune with him. இந்த பூகோளத்தையே படைத்தவர் அவனோடு கூட உறவாடும்படியாய் இறங்கி வந்திருந்தார். The most important thing in the universe is the relationship, the close fellowship with Him. இந்த பூகோளத்திலே மனிதன் இழந்து போன ஒரு முக்கியமான காரியம் தேவனோடு வைத்திருந்த அந்த உறவு.
And he lost that very access to God at any time, any way, without any restrictions. தேவனோடு கூட எப்பொழுதும் எந்த நேரமும் எந்த ஒரு தடை இல்லாமல் நம்ம அணுகுகிற அந்த ஒரு காரியத்தை மனிதன் இழந்து போனான். That's the main loss because of sin. அதுதான் முக்கியமான ஒரு இழப்பு பாவத்தின் நிமித்தமாக. But after he lost that, God has this momentary relationship with him. ஆனால் அவன் அதை இழந்த பின்பு தேவன் அதற்கு பின்பாக அவ்வப்போது மனிதனை சந்தித்தார். So it is not a constant or it is a mandatory thing that is happening. It is now God separate himself because he is a holy God. So he comes at a not at a permanent basics but at a temporary way. அது ஒரு தொடர்ச்சியான நிகழ்வாய் அல்ல. தேவன் தன்னை பிரித்தெடுத்து அவ்வப்போது தன்னை காண்பிக்கிறவராய் மனிதனுக்கு தென்பட்டார். So this happened to some people at some point of time. இது அவ்வப்போது அந்தந்த தேவ மனிதர்களுக்கு நேரிட்டது. So it is not about the omnipotent presence of God, it is the manifested presence of God. அது தேவன் எங்கும் வியாபித்திருக்கிறவர்களாய் அல்ல, அது அவ்வப்போது கர்த்தர் வெளிப்படுத்துகிறவராய் காணப்பட்டார். The very nature of God is been given an option for man to see to it. அங்கே தேவன் மனிதன் தேடுகிற ஒரு காரியத்தை அவனுக்கு ஒரு நியமமாய் வைத்தார். And it is something that God gives an option to him. அவனுக்கு ஒரு ஒரு வாய்ப்பாக அதை அமைத்து கொடுத்தார். So it is not something that he can grab it now, it is God gives it and man can only enjoy. ஆண்டவர் அங்கே அவனுக்கு தருகிறார், அதிலே மனுஷன் சந்தோஷப்படுகிறான். So it is not something that he can pursue and take it and hold it and fight for it. No, it is a way that God express himself and man is just a receiver there. அங்கே போராடி பெற்றுக்கொள்ளுகிற ஒரு காரியம் அல்ல, அங்கே தன்னை வெளிப்படுத்துகிறார், மனிதன் அதை பெற்றுக்கொள்ளுகிறான். So the divine encounters are God's grace that is being expressed on humanity. தெய்வீக சந்திப்புகள் என்பது தேவனுடைய கிருபை மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு காரியம். So it is not based on his merit, it is based on who God is, that he comes forth to reveal himself to us. அவருடைய மதிப்பீடுகள் நிமித்தம் அது நடக்கவில்லை, தேவனுடைய பெருந்தன்மை நிமித்தம் மனுஷன் தேவனை சந்திக்கிறான். So we have to treasure these moments. இந்த நேரங்களை நாம் அதிக விலையேற பெற்றதாய் கருத வேண்டும். Because this will shape our faith, it will help us to move forward in the right directions of our life. தெய்வீக சந்திப்புகள் என்பது நம்முடைய விசுவாசத்தை தட்டி எழுப்பி சரியான அந்த திசைக்கு நேராக நம்மை நடத்துகிறது. One of the common things that happen in this earth is man is without direction in this world. பொதுவான காரியம் மனிதனுடைய வாழ்க்கையிலே அவன் ஒரு சரியான திசை தெரியாமல் நடந்து கொண்டிருக்கிறான். Through divine encounter he gets direction. தெய்வீக சந்திப்புகளின் மூலமாக அவன் சரியான ஒரு வழிநடத்துதலை பெற்றுக் கொள்ளுகிறான். One of the costliest thing or it is one of the major thing in this world is divine direction. ஒரு விலையேற பெற்ற ஒரு காரியம் மனிதனுக்கு அவன் சரியான வழிநடத்துதலை பெற்றுக் கொள்ளுவது. In this world you can get wealth, you can get money, you can get some of the material things by your own effort, but the divine direction is an awesome experience that God gives to man by his grace. நீங்கள் முயற்சி செய்து பணத்தை பெற்றுக்கொள்ளலாம், பொருளை பெற்றுக்கொள்ளலாம், வசதிகளை பெற்றுக்கொள்ளலாம், ஆனால் ஒரு முக்கியமான காரியம், விலையேற பெற்ற காரியம், ஒரு காரியம் நான் கருத வேண்டியது வழிநடத்துதலே. When man gets a divine direction, I think he is become more prone for success in this world. நான் சொல்லுகிறேன், நீங்கள் தெய்வீக வழிநடத்துதலை பெற்றுக்கொள்ளுகிற பொழுது உங்களுடைய வெற்றி அது அதிக நிச்சயமாய் அமைகிறது. How to succeed in this fallen world? இந்த விழுந்து போன இந்த உலகத்திலே எப்படி வெற்றியை நாம் பெறுவது? How to move forward? எப்படி நாம் முன்னே நகழுவது? How to go forward with confidence? எப்படி நாம் நம்பிக்கையோடு முன்னேறுவது? It is through divine directions. அது தேவனுடைய வழிநடத்துதலின்படியே. We get this by having a wonderful experience with God. அது தேவனுடைய சந்திப்புகளின் மூலமாய் நமக்கு நடக்குகிறது. That's why we believe this divine direction is something that God orchestrates in our life. அது நிமித்தமே நாம் நம்புகிறோம், இந்த தெய்வீக வழிநடத்துதல் என்பது தேவன் நமக்கு உண்டாக்கி கொடுக்கிற ஒரு அனுபவம். Hallelujah. Hallelujah. So we've been studying on this divine direction for
for divine encounters and through that divine direction for a quite long time. நாம் இந்த தெய்வீக சந்திப்புகளை குறித்தும் தெய்வீக வழிநடத்துதலை குறித்தும் அநேக நாட்களாய் படித்துக் கொண்டு வருகிறோம். Now we are going to study about a particular man who had a awesome experience with God. நாம் இப்பொழுது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை குறித்து அவனோடு கூட ஏற்பட்ட தெய்வீக சந்திப்புகளை குறித்து படிக்கவிருக்கிறோம். It's in 1 Kings chapter 19. அது வந்து 1 ராஜாக்கள் 19வது அதிகாரத்திலே அமைந்துள்ளது. And there you can see the life of Elijah there. அங்கே எலியா தீர்க்கதரிசியின் வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். And there was a tough situation in his life. அங்கே ஒரு கடினமான சூழ்நிலையுடைய வாழ்க்கையிலே அமைந்தது. And verse 1 onwards I like to read. 1வது வசனத்திலிருந்து நான் வாசிக்க விரும்புகிறேன். Ahab told Jezebel all the Elijah has done and how he had slain all the prophets of Baal with the sword. Verse 1. எலியா செய்த எல்லாவற்றையும் அவன் தீர்க்கதரிசிகள் எல்லாவரையும் பட்டயத்தாலே கொன்று போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் யெசபேலுக்கு அறிவித்தான். And verse 2. Then Jezebel sent a messenger to Elijah saying, so let the gods do to me and more also, if I make not your life as the life of the one of them by this time tomorrow. 2வது வசனம், அப்பொழுது யெசபேல் எலியாவினிடத்திலே ஆள் அனுப்பி அவர்களில் ஒவ்வொருவருடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்யக்கடவர்கள் என்று சொல்லச் சொன்னார். Verse 3. Then he was afraid and rose and went for his life and came to Beersheba of Judah, over 80 miles and out of Jezebel's realm, and left his servant there. அவனுக்கு அது தெரிந்தபோது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பேர்சபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்திவிட்டான். Verse 4. And he himself went a day's journey into wilderness and came and sat under a lone broom or juniper tree and asked that he might die. And he said, it is enough now, Lord, take away my life, for I am no better than my fathers. வசனம் 4. அவன் வனாந்தரத்திலே ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரச்செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி. This is a very disturbing moments in the life of Elijah. அங்கே எலியாவின் வாழ்க்கையிலே ஒரு தடுக்கலான நேரமாய் அமைந்தது. In all the events that you have studied about divine encounters, we can see the backgrounds are very same. நீங்கள் எங்கேயெல்லாம் தெய்வீக சந்திப்புகள் குறித்து படித்திருந்தீர்களோ அங்கே அந்த பின்னணி ஒரே மாதிரி அமைந்ததை நாம் பார்க்க முடியும். It's all very disturbed situations. அங்கே கலங்கின ஒரு நிலையை பார்க்க முடியும். When God met Moses, Moses was in the back of the desert, was tending his father-in-law sheep. அங்கே மோசேயை சந்தித்த பொழுது அவன் வனாந்தரத்தில் அலைந்து தன்னுடைய மாமனாருடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். It was in his lowest part of his life. அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு தாழ்வான நிலைமையில் அவன் இருந்திருந்ததை பார்க்க முடியும். He was in the palace and he has to leave Egypt because he has killed an Egyptian. அங்கே அரண்மனையில் இருந்த அவன் அந்த எகிப்து தேசத்தை விட்டு வெளியே வர வேண்டியது இருந்தது. ஏனென்றால் அந்த எகிப்தியனை கொன்று போட்டான். Then he now comes to the father-in-law and start working there. அங்கே மாமனார் வீட்டில் வந்து அங்கே வேலை செய்து கொண்டிருந்தான். And he was going through the desert taking care of the sheep. அங்கே வனாந்தரத்தில் அலைந்து திரிந்து ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். It was in his lowest moments of his life. அதுதான் அவன் வாழ்க்கையிலே இருந்த தாழ்வான ஒரு நிலைமை. You can see the same thing has been applied in Elijah's life also. இங்கே கூட எலியாவினுடைய வாழ்க்கையில கூட அதே காரியமாய் அமைந்ததை நாம் பார்க்க முடியும். He was in the wilderness and அங்கே வனாந்தரத்திலே இருந்தான். He was sitting under the juniper tree. அங்கே சூரைச்செடி கீழே படுத்துக் கொண்டிருந்தான். And he was in the lowest part of his life. அங்கே வாழ்க்கையிலே அவனுக்கு ஒரு தாழ்வான நிலையிலே காணப்படுகிறான். And second one we studied about Jacob. அங்கே யாக்கோபை குறித்து இரண்டாவது மனிதராக நாம் படித்தோம். He is called the trouble, the twister, the supplanter.
அவன் எத்தன் என்று சொல்லப்பட்டான். அங்கே அவன் குழப்பத்திலே இருந்தான். And he was struggling with God there. அங்கே தேவனோடு கூட போராடி கொண்டிருந்தான். Because he don't know whether his life will hold on or it will be taken away from his life. அவனுக்கு தெரியவில்லை அவன் தொடர்ந்து வாழ முடியுமா இல்லாவிட்டால் இந்த வாழ்க்கை முடித்து விடுவோமா என்று நினைத்தான். So he was going through a very tough time. அங்கே ஒரு கலக்கமான ஒரு சூழ்நிலை அவன் கடந்து போய் கொண்டிருந்தான். He was struggling, but when we studied Jacob, I explained he was not struggling with God, he was struggling with his own flesh. அங்கே நான் உங்களுக்கு அதை விளக்கி காண்பித்த பொழுது அவன் தேவனோடு கூட போராடவில்லை, தன் சொந்த மாம்சத்தோடு அவன் போராடி He was கொண்டிருந்தான். struggling because he was a twister and a supplanter all through his life. Now he wants to have a corrected life. அங்கே அவன் ஒரு எத்தனாய், அவன் ஒரு ஏமாற்றுகிறவனாய் தன் வாழ்க்கை முழுவதும் நடத்தி கொண்டிருந்தான். இப்பொழுது அவன் கலக்கத்தோடு இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். The Bible says he was wrestling with God. வேதாகமம் சொல்லுகிறது அவன் தேவனோடு போராடி கொண்டிருந்தான். In what way he was wrestling with God is his self that was so much against God, against the divine nature, now struggling with him. எந்த வகையில் அவன் தேவனோடு போராடி கொண்டிருந்தான்? தன் மாம்சம் தேவனுக்கு விரோதமாய் பகையாய் காணப்பட்ட அந்த மாம்சத்தை தாழ்த்துவதற்கு போராடி கொண்டிருந்தான். He didn't surrender for a long time. அவன் அநேக நாட்கள் அதை தாழ்த்தவில்லை. Then God touched his hip and then he surrendered. அவன் தொடை சந்தை ஆண்டவர் தொட்ட பொழுது அவன் தன்னை ஒப்பு கொடுத்ததை பார்க்க முடியும். So he was also going through a very bad patches of his life. அவனும் மோசமான நிலைமையிலே தன் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தான். The same way you can study Elijah's life, he was going through the bad patches of his life. அதே மாதிரி நீங்கள் எலியாவின் வாழ்க்கையிலே நீங்கள் பார்க்க முடியும், மோசமான நிலையிலே தன் வாழ்க்கையின் பகுதியை அவன் நடத்தி கொண்டிருந்தான். When we studied about Gideon, he was also in the very bad moments of his life. கிதியோனை குறித்து நாம் படித்தோம், அவனும் கூட தன் வாழ்க்கையிலே மோசமான சூழ்நிலையிலே தேவனை சந்தித்தான். Because the enemy came and oppressed the Egyptians, because now he was afraid and he was in the threshing the wheat in the wine press. அங்கே மீதியானியர்கள் வந்து ஐயா சோத்திர இஸ்ரவேலை ஒடுக்கினார்கள். அவன் பயந்து போய் அந்த திராட்சை ஆலையிலே போரடித்துக் கொண்டிருந்தான். Now he was also in his very bad moments of life. அவனும் கூட அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு மோசமான நிலைமையிலே இருக்கிறதை பார்க்க முடியும். Then we studied about Isaiah. நாம் ஏசாயாவை குறித்து வாசித்தோம். And when we studied Isaiah, it says when King Uzziah died, God appeared to Isaiah. அங்கே நாம் ஏசாயா தீர்க்கதரிசியை குறித்து படித்த பொழுது உசியா ராஜா மரணமடைந்த பொழுது இருந்த கலக்கத்திலே தேவன் ஏசாயாவுக்கு வெளிப்பட்டார். So this is a biblical pattern we see in all these divine encounters. இதுதான் வேதாகம தொகுப்பிலே வகுக்கப்பட்ட ஒரு காரியம், இந்த தெய்வீக சந்திப்புகளின் நிகழ்விலே. You can see these people were in the very bad moments of his life, the lowest parts of their lives. அங்கே அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மோசமான நிலையிலே ஐயா அடிமட்டத்திலே தங்கள் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிற அந்த வேளையிலே தேவன் அவர்களை சந்தித்ததை பார்க்க முடியும். In the brokenness, in the despise of life, God comes and meets them. நொறுங்குண்ட நிலைமையிலே தள்ளப்பட்ட நிலைமையிலே தேவன் அவர்களை வந்து சந்தித்தார். So man's brokenness has made a way for God to intervene in his life. மனிதன் நொறுக்கப்பட்ட பொழுது அது தேவனை சந்திக்கிறதற்கு வழியை உண்டாக்கினது. So that's why I want to encourage every one of them who was hearing that we still have the option of God meeting us. இந்த மாலை வேளையிலே நாங்கள் உற்சாகப்படுத்த விரும்புகிறோம். உங்களுக்கென்று ஐயா ஒரு வாய்ப்பு இருக்கிறது, வழி இருக்கிறது, தேவன் உங்களை சந்திப்பதற்கென்று. In the bad moments of life, God comes through. உங்களுடைய மோசமான நிலைமையிலே கூட தேவன் உங்களை சந்திக்க வல்லவர். That's why we have this Bible giving us the holistic record about how God and man had that close relationship. அங்கே வேதாகமம் ஒரு முழுமையான ஒரு படத்தை எப்படி தேவனும் மனிதனும் ஒருவருக்கு ஒரு தொடர்பு வைத்திருந்தார்கள் என்பதை குறித்து நமக்கு விளக்கி காட்டுகிறது. Bible is not a ritual, it is how the communion of God and man took place. இது ஒரு சடங்காச்சாரம் அல்ல, இது தேவன் எப்படி மனிதரை சந்தித்தார் என்ற நிகழ்வுகளை கொண்ட ஒரு In the bad moments of life, God never leave him there. He comes and talks to him and intervene in his life. அந்த வாழ்க்கையிலே
மோசமான ஒரு நிலைமையிலே தேவன் அவர்களுக்கு வெளிப்பட்டு அவர்களை சந்தித்ததை நாம் பார்க்க முடியும். The greatest thing is if man can position himself for divine encounters, then he is capable of receiving the divine brush of God. அங்கே தேவனுடைய சந்திப்புகளை எதிர்பார்த்து வகுத்து நாம் காத்திருக்கிற பொழுது அங்கே நிச்சயமாக தேவன் அவர்களுக்கு வெளிப்படுகிறவராய் காணப்பட்டார். So in the brokenness of man, God comes through. மனுஷன் நொறுக்குண்ட நேரத்திலே தேவன் அந்த இடத்தில் அவர்களுக்கு வெளிப்பட்டார். Many times we are not broken, that's why God unable to come and help us. அநேக நேரத்திலே நாம் இன்னும் நொறுங்கவில்லை, அது நிமித்தம் தான் தேவன் நம்மை சந்திக்க இயலாத நிலையிலே நாம் இருக்கிறோம். Because God wants man to know that he need some changes in his life. மனிதனுக்கு தெரிய வேண்டும் அவன் வாழ்க்கையிலே சில மாற்றங்கள் தேவை என்று சொல்லி. That the brokenness, that means I am incapable of handling my situations. அதை நொறுக்குண்ட ஒரு தன்மை என்னவென்றால் என்னுடைய சூழ்நிலை என்னாலே மாற்ற முடியாது என்று சொல்லி. I cannot change my situation. என்னுடைய சூழ்நிலையை நானாகவே மாற்ற முடியாது. My ideas cannot solve this problem. என்னாலே இந்த பிரச்சனையை மாற்ற முடியாது. My thinking cannot solve this problem. என்னுடைய எண்ணங்கள் என்னுடைய அறிவு இதை மாற்ற முடியாது. My experience is incapable of solving this problem. என்னுடைய அனுபவங்கள் இந்த பிரச்சனையை மாற்ற முடியாது. See, man is a egoistic man. That's why God has to struggle with him for long years. மனுஷன் பெருமையுள்ள மனிதன், அதிநிமித்தமாக அவன் சுயத்தை மாற்றும்படி தேவன் மனுஷனோடு போராட வேண்டியது. Even today God is struggling with man because he is not coming to the place of brokenness. ஆனா இன்றைக்கு கூட தேவன் மனிதனோடு போராடி கொண்டிருக்கிறார். ஏனென்றால் மனிதன் தன்னை உடைத்து ஒப்புக்கொடுக்கவில்லை. That's why Jesus said, if anyone wants to follow me, he has to deny himself. அதிநிமித்தம் தான் இயேசு சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னை தானே வெறுக்க வேண்டும். He has to deal with his self first. அவன் தன் சுயத்தோடு முதலில் அவன் சாண்டவர் அவன் பேச வேண்டும், செயல்பட வேண்டும். That's why in the encounters that we are studying, everything starts in a very bad moments of their life. அதிநிமித்தமே ஒவ்வொரு தெய்வீக சந்திப்புகளில் நாம் படிக்கிற பொழுது அவனுடைய மோசமான ஒரு தாழ்வான ஒரு சூழ்நிலையில் தான் தேவன் அவனை சந்திக்கிறார். Because that's where man comes to the brokenness of his life. அந்த மோசமான தாழ்வான சிறுமைப்பட்ட சூழ்நிலையில் தான் மனுஷன் நொறுக்கப்படுகிறார். So the brokenness opens up himself to allow God's healing streams to flow in his life. மனுஷன் உடைக்கப்படுகிற வேளையிலே மனுஷன் தேவனுக்கு என்று வழியை திறந்து கொடுத்து தேவன் தன்னை சந்திக்கிறதற்கு ஒப்புக்கொடுக்கிறார். Man is such an egoistic man. He says that he can solve any problem in this world. மனுஷன் சுயநலமானவன், தற்பெருமை உடையவன், நானாகவே என்னுடைய காரியங்களை பார்த்துக் கொள்வேன் என்று சொல்லி கடினமாய் இருக்கிறான். This is the whole struggle in the whole Bible. இந்த வேதாகமம் முழுவதும் இதுதான் பெரிய போராட்டம். Because it is not Satan, it is self that we have to deal with. சாத்தான் அல்ல, முதலாவது உங்களுடைய சுயத்தை நீங்கள் சாகடிக்க வேண்டும். Many times we can win the Satan by the finished work on the cross. அப்பொழுதுதான் நீங்கள் சத்துருவை ஐயா சிலுவையிலே தேவன் செய்து முடித்த காரியத்தோடு ஜெயிக்க முடியும். Many times we are struggling with self, not with Satan. நீங்கள் உங்களுடைய சுயத்தோடு தான் அதிக நேரம் போராடி கொண்டிருக்கிறீர்கள். It's not with Satan. சாத்தானோடு அல்ல. Many times we Pentecostals we put the Satan in the big arena and says we are fighting with Satan. No, it is the self that we are fighting. அநேக வேளைகளிலே பெந்தேகோஸ்தே சபையானது ஐயா சாத்தானை ஒரு பெரிய மேடையிலே அமர்த்தி அவன் மீது எல்லா பழிகளையும் செய்து செலுத்தி விடுகிறது. ஆனால் அதுவல்ல உங்களுடைய சுயம். Because your self is the ultimate gate and a door for Satan enter into this world. உங்களுடைய சுயம்தான் ஐயா சாத்தானுக்கு ஐயா வழிகளையும் வாசல்களையும் அமைத்து கொடுக்கிறது. Many times people don't understand that. ஆனால் அநேக வேளைகளிலே மக்களால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. They think that Satan is struggling with him. அவங்க என்ன சொல்றாங்க, சாத்தான் கூட போராடி கொண்டிருக்கிறான். No, it is yourself that we are struggling. உங்களுடைய சுயத்தோடு கூட நீங்க போராடி கொண்டிருக்கிறீங்க. That's why I would like to encourage, whenever we go through some struggles, we have to sit and ask God, Lord, what should I do with my own life first? நான் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். நீங்கள் ஒவ்வொரு முறையும் ஏதோ ஒரு காரியத்தோடு போராடி கொண்டிருக்கிற பொழுது தேவ சமூகத்தில் அமர்ந்து ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்க கற்றுக்கொள்ள வேண்டும். How to have this divine moments in this world? நான் எப்படி ஒரு தெய்வீக சந்திப்புகளை இந்த உலகத்திலே பெற்றுக்கொள்வது? We are so carried away by this
worldly things. நாம் இந்த உலகத்தின் அநேக காரியங்களால் ஐயா ஸ்தோத்திரம் நாம் நகர்த்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். I tell you this very important things because I have crossed more than 27 years of ministry. நான் 27 வருஷம் இந்த ஊழியத்தை செய்து வருகிறேன். உங்களோடு கூட சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். We take busyness for ministry. நாம் ஊழியத்தை பொறுத்தவரையிலே நிறைய அலுவல்கள் செய்தாதான் ஊழியம் நினைச்சுக்கிறோம். நிறைய காரியங்களை செய்யணும்னு சொல்லி நினைக்கிறோம். We are so comfortable in doing many things. நாம் அநேக காரியங்களை செய்வதை குறித்தே நாம் வந்து உற்சாகப்படுகிறோம். We are program oriented people. நாம வந்து ஒரு புரோகிராம் வச்சு அதை செயல்படுத்தணும் விரும்புகிற மக்கள். Every day we want some programs. ஏதாவது ஒரு காரியத்தை ஒவ்வொரு நாள் இருக்கணும்னு நினைக்கிறோம். I like programs. I believe programs. We have to stand between God and man and do some work. I believe all those things. நானும் அதை நம்புகிறேன். ஒவ்வொரு நாளும் தேவனுக்கும் மனுஷனுக்கும் நடுவாக நின்று ஏதோ ஒரு முயற்சிகளை நாம் செய்ய வேண்டும் நம்புகிறவன் நான். I believe in the priesthood ministry of the New Testament. நான் புதிய ஏற்பாட்டின் ஆசாரியத்த ஊழியத்தை நிச்சயமாய் நம்புகிறேன். But the truth is we have taken the busyness for ministry. ஆனால் உண்மை என்ன, நாம் அநேக காரியங்களை குறித்து செய்வதை வந்து ஊழியம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். Going everywhere, doing everything is ministry. எல்லா இடத்துக்கும் போய் எல்லா இடத்துக்கும் ஊழியம் செய்வதை தான் நாம் வந்து ஊழியம் என்று சொல்கிறோம். The first ministry is that we come to God with a great brokenness and God meets us. That's the first ministry that we have to do within ourselves. முதலாவது ஊழியம் நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெற காரியம் என்ன? நீங்கள் உடைத்து நொறுக்கப்பட்டு தேவனிடத்தில் வந்து தேவனை சந்திக்கிற ஒரு அனுபவம் உங்களுக்கு உண்டாக வேண்டும். Fall at his feet and ask God's divine direction. அவருடைய பாதத்திலே சாஷ்டாங்கமாய் விழுந்து தேவனுடைய வழிநடத்தலை பெற்றுக்கொள்ள வேண்டும். You take all the great ministers and missions workers of this whole world, they were not roaming anywhere, they were at the feet of God that they get ministered for their brokenness. நீங்கள் பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் மிஷனரி தலைவர்களை நீங்கள் யோசித்து பாருங்கள். அவர்கள் முதலாவது தேவனுடைய பாதத்திலே விழுந்து கிடந்து தேவனுடைய வழிநடத்தலை பெற்றிருக்கிறார்கள். Dr. Jivanandam, like he used to fast 3 times in a year, 40 days. சகோதரர் ஜீவானந்தம் 40 நாட்கள் உபவாசம் ஒரு வருஷத்திலே 3 முறை மேற்கொண்டார்கள். What a great commitment. எவ்வளவு பெரிய அவர் அர்ப்பணிப்பு. Because in that brokenness God made something beautiful out of it. அந்த நொறுக்கப்பட்ட உடைக்கப்பட்ட நிலைமையிலே தேவன் அந்த பாத்திரத்தை கொண்டு ஏதோ ஒரு காரியத்தை வடிவமைத்தார். That's why I will encourage you, whenever we go through tough patches and deep sad sorrow moments of our life, we have to go and approach God with a brokenness in our life where God can come through in our life. அது நிமித்தமே நான் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். நீங்கள் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு தாழ்வான ஒரு நிலைமையிலே நீங்கள் கடந்து போய் இருக்கலாம். தேவனுடைய பாதத்திலே விழுந்து தேவனுடைய வழிநடத்தலை பெற்றுக்கொள்ளுகிறதற்கு இது ஒரு முக்கியமான நேரம். See, God don't reveal himself to everybody unless man prepared himself and he has come to that position to reveal himself. தேவன் எல்லாரிடத்திலும் தன்னை வெளிப்படுத்துவது கிடையாது. எவன் ஒருவன் தன்னை தாழ்த்தி ஐயா தேவன் தன்னை வெளிப்படுத்துவதற்கு ஆயத்தமாக்கி காத்திருக்கிறானோ அவனுக்கு தான் தேவன் தன்னை முழுமையாய் வெளிப்படுத்துகிறார். Now I will tell you this example, then you will know why God is not revealing himself to many people. நான் ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லுகிறேன், ஏன் தேவன் எல்லாருக்கும் தன்னை வெளிப்படுத்தவில்லை என்று சொல்லி. See, when you are living single, you don't reveal who you are, your heart, your mind, your body to anybody in this world. நீங்கள் தனிமையாய் வாழுகிற பொழுது உங்களுடைய உணர்வுகளையோ உங்களுடைய உடல்களையோ இல்லாவிட்ட அந்த காரியங்களை நீங்கள் எல்லாருக்கும் நீங்கள் வெளிப்படுத்துகிறது கிடையாது. But once when your marriage has happened in life, உங்களுக்கு திருமணம் என்று நடந்த பிறகு, then now you open yourself to your wife. நீங்கள் உங்களுடைய மனைவிக்கு எல்லாவற்றையும் நீங்கள் வெளிப்படுத்துகிறீர்கள். Now you open your bank account to her. நீங்கள் உங்களுடைய வங்கி கணக்குகளை காண்பிக்கிறீர்கள். Now then you open your body to her. நீங்கள் உங்களுடைய சரீரத்தை நீங்கள் காண்பிக்கிறீர்கள். You become more vulnerable because now you know that you are in a deep relationship, a consummated
covenantal relationship, so you reveal to her. அங்கே நீங்கள் ஒரு உடன்படிக்கையின் ஒரு உறவை ஏற்படுத்தி இருக்கிறீர்கள். அது ஆழமான ஒரு உறவு. அந்த உறவின் நிமித்தம் நீங்கள் எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகிறீர்கள். You don't reveal to everybody. நீங்க எல்லாருக்கும் அதை வெளிப்படுத்துகிறது கிடையாது. That's nowadays it becomes a norm, but the true biblical pattern is you reveal yourself only to the covenantal relationships. இந்த நாட்கள குறித்து நான் யோசிக்கல. ஆனா வேதாகமத்தை பொறுத்தவரையில நீங்க எல்லாருக்கும் வெளிப்படுத்துகிறது கிடையாது. Now when that's why the Bible says that Adam knew his wife. That means he came to know her fully, her emotional part, the physical part, the mental part, the desire part, every part he came to know. அங்கே ஆதாம் ஏவாளை அறிந்தான் என்று சொல்லுகிற பொழுது அவன் எல்லாவற்றையும் அறிந்து கொண்டான். உணர்ச்சிகளின் அடிப்படையிலே, சரீரத்தின் அடிப்படையிலே, மனதளவிலே முழுவதுமாய் புரிந்து கொள்ளுகிற ஒரு நிலைமை நம்ம பார்க்க முடியும். So when man comes into a covenantal relationship, he reveal himself to the other person. ஒரு உடன்படிக்கையின் ஒரு உறவுக்குள்ளே மனிதன் வருகிற பொழுது அந்த மனிதனுக்கு தன்னை முழுமையாய் வெளிப்படுத்துகிறதை பார்க்க முடியும். In the same way with the divine, with Yahweh, with God of this universe, when you come into the divine consummated relationship, he reveal himself. அதே போலவே யெகோவா தேவனோடு கூட நாம் ஒரு உடன்படிக்கையின் உறவுக்குள்ளே நாம் ஆழமாய் நாம் பயணம் செய்கிற பொழுது அவரும் தன்னை உங்களுக்கு முழுமையாய் வெளிப்படுத்துகிற தேவனாய் காணப்படுவார். Hallelujah. Hallelujah. This is something that is a divine mystery, I can call it. இது ஒரு தெய்வீக ரகசியம் என்று நான் உங்களுக்கு சொல்லுவேன். How we reveal ourselves in the marriage, God reveal himself to us. திருமணத்திலே எப்படி நீங்கள் உங்களுடைய மனைவிக்கு வெளிப்படுத்தி அதே போல தேவன் இந்த உறவிலே உங்களுக்கு முழுமையும் வெளிப்படுத்த உண்மையுள்ளவராய் இருக்கிறார். You don't reveal yourself to your neighbor, you don't reveal yourself to somebody who is a stranger. It is between the consummation of marriage, that means covenantal relationship, you will expose yourself. நீங்கள் உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரருக்கு வெளிப்படுத்துகிறது கிடையாது. ஒரு அந்நிய மனிதனுக்கு உங்களை வெளிப்படுத்துகிறது கிடையாது. ஒரு உடன்படிக்கையின் உறவில் இருக்கிற உங்கள் மனைவிக்கு வெளிப்படுத்துகிறீர்கள். அதை போலவே தேவனும் தன்னோடு கூட உடன்படிக்கையின் ஒரு உறவுக்குள்ளே பயணம் செய்கிற ஒரு மனுஷனுக்கு தன்னை முழுமையாய் வெளிப்படுத்துகிறார். That's why we are not having the divine moments in this world nowadays. அது நிமித்தமே இந்த நாட்களிலே தெய்வீக சந்திப்புகள் இந்த உலகத்தில் நடக்கிறது அரிதா இருக்கிறது. Because man has not come to the place of brokenness where he surrender himself, where he calls forth himself into a covenantal relationship. அங்கே மனிதன் ஒரு தேவனோடு கூட அந்த உறவுக்குள்ளே வராதபடியினாலே இன்னைக்கு மனிதன் முழுமையாய் தேவனை அறிந்து கொள்ளாத நிலைமையிலே காணப்படுகிறார். So the first thing is we can say that the Bible says Elijah become very fearful. அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது எலியா பயந்து காணப்பட்டான். That means the intimacy with God has come to a lesser point. அங்கே தேவனோடு கூட இருக்கிற அந்த ஐக்கியம் என்பது ஒரு தாழ்வான நிலைமைக்கு காணப்பட்டது. The chapter before that he was so strong, and he stood before Baal prophets and he brought down fire from heaven. முந்தின அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். அங்கே வைராக்கியமாய் காணப்பட்டான். பாகாலுக்கு விரோதமாய் எழும்பி நின்றான். வானத்திலிருந்து அக்கினியை இறக்கினான். But in between that his faith has gone down. ஆனால் அடுத்த அதிகாரத்திலே அவருடைய விசுவாசம் விழுந்து போனதை பார்க்கிறோம். Because this intimacy has come down. ஏனென்றால் அவன் தேவனோடு கூட இருக்கிற அந்த உறவு அது கீழே தாழ்வான நிலைமைக்கு வந்தது. Whenever you have this moments that is not correct with God, you come to a low spot of your life. எப்பொழுதெல்லாம் தேவனோடு கூட இருக்கிற உறவிலே ஏதோ ஒரு குறைவு காணப்படுகிறதோ அப்பொழுது நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே தாழ்வான நிலைமைக்கு தள்ளப்படுகிறீர்கள். It is not an accident one, it is something as a process that happens in our life. ஏதோ ஒரு தற்செயலாய் நடந்தது அல்ல, அது உங்களுடைய வாழ்க்கையிலே சம்பவித்த ஒரு காரியம். It is a process, it takes step by step. அது ஒரு ஸ்டெப் பை ஒரு படிப்படியாய் நடந்த ஒரு காரியம். The second thing that we can learn from this chapter, இரண்டாவது காரியம் இந்த அதிகாரத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, Elijah is having satanic kickbacks. ஏலியா அங்கே சாத்தானுடைய எதிர்ப்புகளை சந்திக்கிறான். He is having the kickbacks, that means the residue of his victory.
அவன் ஜெயித்ததனுடைய பின்பாக பிசாசு அவனுக்கு பல எதிர்மறையான சூழ்நிலைகளை கொண்டு வருகிறான். ஹalleluya. You can learn from there. அங்கே இருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிறோம் அவன் அந்த வெற்றிக்கு பின்பாக சாத்தான் அவனுக்கு எதிர்மறையான காரியமாய் செயல்படுகிறதை. So even in this world also, sometimes after doing great things from God, we can have some kickbacks from Satan. இந்த உலகத்திலும் கூட நாம் தேவனுக்காக பெரிய காரியங்களை சாதித்த பிறகு பெரிய பெரிய சத்துருவினாலே உண்டாகிற போராட்டங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. Usually this happens after great victory. பொதுவாக இது எப்பொழுது நடக்கிறது என்றால் ஒரு பெரிய வெற்றிக்கு பின்பாக இது நடக்கிறது. Elijah had a great victory. எலியாவுக்கு அங்கே பெரிய வெற்றி நடந்தது. After that this kickback starts. அதற்கு பின்பு இந்த பெரிய பிரச்சனை உண்டாகிறது. But nowadays people say without any victory they say Satan is fighting. ஆனால் இன்றைக்கு ஒரு பெரிய சாதிக்காத நிலைமையிலே மக்கள் சொல்லுகிறார்கள் பெரிய போராட்டமா இருக்குது. That means you open the door, it is not the kickback. அது என்னவென்றால் நீங்கள் வாசல்களை திறந்து இருக்கிறீர்கள், அது எதிர்ப்பு அல்ல. It is not coming from Satan, it is you invited the demonic stronghold into your life by opening some doors. அது சாத்தான் வந்து போராடுகிறதுல நீங்கள் அவனை அழைத்து உங்களுடைய எல்லைகளுக்குள்ளே அனுமதித்து இருக்கிறீர்கள். But in Elijah's story it is something after victory he comes to a point of kickbacks. ஆனால் இங்கே ஒரு வெற்றியை சந்தித்த பிறகு சத்துருவினாலே உண்டாகிற அந்த போராட்டங்களை அவன் சந்திக்க வேண்டியதா இருந்தது. But the truth is if it is a kickback from Satan then whole army of heaven will come for your rescue. ஆனால் நான் ஒன்று சொல்லுகிறேன், அது ஒருவேளை ஐயா உங்கள் வெற்றிக்கு பிற்பாக சத்துரு போராடி கொண்டிருப்பார் என்றால் அந்த தெய்வத்தின் அந்த அனுக்கிரகம் முழு அளவிலே உங்களுக்காக உங்களை பாதுகாக்கும்படி இறங்கி வருகிறதை பார்க்கிறீர்கள். Hallelujah. Hallelujah. That means if you struggle for God's kingdom, if you fight for God's kingdom and you are depressed after that, then there will be a heavenly host coming for your rescue. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் வேலைக்காக போராடி ஐயா இப்படிப்பட்ட ஒரு மன அழுத்தத்தை சந்தித்திருப்பீர்களானால் ஐயா ஸ்தோத்திரம், தேவனுடைய சேனையே உங்களுக்காக இறங்கி உங்கள் பட்சத்தில் நிற்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். Verse 5, ஐந்தாவது வசனம் எப்படி சொல்லுகிறது? And as he lay asleep under the broom or a juniper tree, behold an angel touched him and said to him, arise and eat. ஒரு சூரை செடியின் கீழ் படுத்துக் கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி எழுந்திரு போஜனம் பண்ணி என்றான். He looked and behold there was a cake baked on the coals and the bottle of water at his head. அவன் விழித்து பார்க்கிற பொழுது இதோ தலையில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்திலே தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்பி படுத்துக் கொண்டான். See, this is an angelic work that is been given unto him. அங்கே தேவ தூதர்களுடைய பணிவிடை அங்கே அவனுக்காக நிகழ்த்தப்பட்டதை நாம் பார்க்க முடியும். When you have great victories for God, Satan might come and fight for you, but the heaven will come and stand with you and provide everything that is needed in your life. அங்கே இந்த வெற்றிக்கு பிறகாக சத்துரு வந்து அவனை வாழ்க்கையில போராடுவதை பார்க்க முடியும். ஆனால் தேவ தூதன் வந்து அவனுக்கு பணிவிடை செய்து அவனுக்கு தேவையான பலத்தை கொடுக்கிறதை போஜனத்தை கொடுக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. It is divine assistance from heaven. அங்கே தெய்வீக உதவி பரத்திலிருந்து உண்டாகி இருக்கிறது. When I read this verse it says this is a cake baked on coals. அங்கே நான் அந்த வசனத்தை வாசிக்கிற பொழுது அங்கே ஒரு தழலில் சுடப்பட்ட அடையை பார்க்க முடிகிறது. That is what is happening in barbecue nations nowadays. இப்ப இந்த barbecue nation அந்த கடையில இப்ப அப்படிதான் ரொட்டி சுட்டு கொடுக்கறாங்க. It is all baked in the coals. அங்கே தழலிலே சுடப்பட்ட அடை கிடைக்கிறது. So you see God is giving the finest food to Elijah. அங்கே பாருங்கள், எலியாவுக்கு ஒரு மிகச் சிறந்த உணவை அவர் சமைத்து கொடுக்கிறதை பார்க்க முடியும். The bottling of water has come in that season itself. அங்கே பாருங்கள், அந்த தண்ணீர் கூட பாத்திரத்திலே தெளிவான தண்ணீர் அந்த காலத்திலே கிடைத்திருக்கிறது. So maybe the bottling water business is started by angels. அங்கே தேவதூதர்கள் பாருங்க மினரல் வாட்டரை சப்ளை இப்ப இன்னைக்கு பாட்டில்ல வாங்குறது பாருங்க. He was in the wilderness. அங்கே வனாந்தரத்திலே இருக்கிறார். He cannot do all these things. இதெல்லாம் அவனால் செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. But the Bible says, ஆனால் வேதாகமம் சொல்லுகிறது, if a man stood for God, ஒரு
மனிதன் தேவனுக்காக வைராக்கியமாய் நிற்பானானால், in some moments of his life, if he goes down in his life, ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவன் கீழே தள்ளப்பட்டாலும், even though he was going through a hardship, the kickbacks of the devil, ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை, ஐயா சாத்தானால் ஆண்டவரே எதிர்க்கப்பட்ட ஒரு சூழ்நிலையா but இருந்தாலும், in the most unnatural events, the heaven comes and stand with him and help him out in his life. இயற்கைக்கு அப்பாற்பட்ட நிலைமையிலே ஐயா பரலோகம் அவனுக்காக நின்று அவனுக்கு தேவைகளை சந்திக்கிறதை பார்க்க முடியும். I strongly believe this is a season of angelic assistance in our நான் life. ஆழமாய் நம்புகிறேன், இந்த காலகட்டங்கள் தேவன் பணிவிடை ஆவிகளை அனுப்பி உங்களுக்காக உதவி செய்வார். Hallelujah. It's not a normal event. இது ஒரு சாதாரண நிகழ்வு கிடையாது. It's not an ordinary event. இது சாதாரண நிகழ்வு அல்ல. He was in the depressed moments of his life. அவன் மன அழுத்தத்தில் இருக்கிறான். He was in the wilderness. அவன் வனாந்தரத்தில் இருக்கிறான். Sitting under a tree. அவன் சுரை செடி கீழ் But இருக்கிறான். God sends a divine assistance. ஆனால் அந்த இடத்திலும் தேவன் தூதர்களை அனுப்புகிறார். And the second time angel came. இரண்டாவது முறை தேவதூதன் வருகிறான். He gave something to him to eat. திரும்பவுமாய் சாப்பிட கொடுக்கிறார். And he is telling you have a long way to go. அவன் சொல்லுகிறான், நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். I tell you, when we stand for God, God comes for our rescue and help us to move forward in our life. நான் சொல்லுகிறேன், நீங்கள் தேவனுக்காக நிற்கிற பொழுது தேவன் உங்கள் பாதுகாவலராய் நிற்பதோடு மாத்திரமல்ல, நீங்கள் வெகு தூரம் முன்னேறி பயணம் செய்ய உங்களுக்கு உதவி செய்வார். Hallelujah. ஹல்லேலூயா. One thing that we have to be very, very careful in life. ஒரு காரியம் நீங்கள் மிகவும் கவனமாய் இருக்க வேண்டிய Whenever we have some small victories, be careful for the kickbacks. நீங்கள் சின்ன சின்ன வெற்றிகளை தேவனுக்காக பெற்றுக் கொடுக்கிற பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே சத்துரு எதிர்மறையாய் போராடுகிறதை நீங்கள் அதை குறித்து கவனமாய் இருக்க வேண்டும். Don't take these events lightly. நீங்கள் இந்த நிகழ்வுகளை எல்லாம் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். That's why one of the great minister of this century said, after I preach, I pray a lot. இந்த நூற்றாண்டின் ஒரு தலை சிறந்த ஒரு போதகர் சொன்னார், நான் ஒரு பிரசங்கம் பண்ணின பிறகுதான் அதிக நேரம் ஜெபித்திருக்கிறேன். Because the kickbacks of the devil are so hard on their lives. ஏனென்றால் அந்த சத்துருவின் எதிர்மறையான காரியங்கள் அதற்கு பின்பு அதிகமாக அவங்களுடைய வாழ்க்கையை தாக்கி இருக்கிறது. But God sends angelic assistance. ஆனால் தேவன் தேவதூதர்களை அனுப்புகிறார். Hallelujah. ஹல்லேலூயா. That's why we have to be very careful in our life. அது நிமித்தமே நம்முடைய ஊழியத்திலும் வாழ்க்கையிலும் அதிக கவனமாய் இருப்பது That's why I encourage many people, be careful in what you are doing. அது நிமித்தம் தான் நான் அநேக ஊழியக்காரர்களை உற்சாகப்படுத்துவேன், நீங்கள் செய்கிற காரியத்திலே கவனமாக இருந்து செய்யுங்கள் என்று சொல்லி. Because don't take the ministry so lightly, you might have a lot of kickbacks. ஊழியத்தை ஒரு சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாதீங்க, நீங்க நிச்சயமாய் எதிர்ப்புகளை சந்திக்க நேரிடும். That's why God is telling us, but I will have angelic assistance for you. ஆண்டவர் இன்றைக்கு உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறார். உங்களுக்கு என்று பணிவிட தூதர்களை நான் வைத்திருக்கிறேன். And then after he ate that the bread that was given to him by angels, அந்த தேவதூதர்கள் கொடுத்த உணவை அவன் சாப்பிட்ட பொழுது he get a fresh word from the Lord. அங்கே ஒரு புதிதான வார்த்தையை அவன் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறான். And verse 9, 9வது வசனம் இப்படி சொல்லுகிறது, there he came to the cave and lodged in it. Behold, the word of the Lord came to him. அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி. This is one of the precious moments, I believe. இது ஒரு முக்கியமான ஒரு காலகட்டம் என்று நான் நம்புகிறேன். Because he was listening to the enemy's voice, now God's voice comes to him. அங்கே அதுவரைக்கும் அவன் சத்துருவின் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறான். அப்பொழுது தேவனுடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி. One of the victories that we need in our life is we need the fresh word from God. நான் சொல்லுவேன், ஐயா, ஒரு முக்கியமான காரியம் நம் வாழ்க்கையில நடக்க வேண்டுமானால் ஒரு கர்த்தருடைய வார்த்தை, புதிதான வார்த்தை நமக்கு உண்டாக வேண்டும். That says he came to a cave and lodged in it. அங்கே ஒரு கெபிக்குள் வந்து அங்கே தங்கினான். This is, I believe, the personal moments with God. நான் நம்புகிறேன், அதுதான் தேவனோடு அவன் செலவிட்ட தனிமையான நேரங்கள். How far you are spending your time alone with God? எந்த அளவுக்கு தேவனோடு கூட தனிமையான நேரங்களை நீங்கள் செலவழிக்கிறீர்கள்? See, in this now the ministry has become so different and so difficult, and it is not
in the appropriate way of the biblical methods. இந்த நாட்களிலே ஊழியங்கள் என்பது அது வேறுபட்ட நிலைமையிலே இருக்கிறது. கடினமான சூழ்நிலைகளுக்குள்ளே கடந்து போய் இருக்கிறது. அது வேதாகமம் காட்டின வழிகளை கைக்கொள்ளவில்லை. Because the devil has put some methodology, now how the world works, he is also making us to work. அங்கே சாத்தான் சில காரியங்களை திசை திருப்பி இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை ஊழியத்திலேயும் கொண்டு வந்து விட்டான். We have to become more busy running here and there, doing everything. நாம ரொம்ப அவங்கள அதிக வேலைப்பாடு உள்ளவர்களாய் மாற்றி ஐயா ஸ்தோத்திரம் அந்த காரியங்களை செய்யணும் சொல்லி உற்சாகப்படுத்தி here and there, அங்கே போ இங்கே போ என்று சொல்லி அனுப்பி கொண்டிருக்கிறான். we believe this is last moment that we have to go everywhere. இது கடைசி நேரம், நான் அங்க போகணும் இங்க போகணும் அப்படின்னு சொல்லி நம்மளை பிஸி ஆக்கிறோம். I tell you one biblical thing that we have to be very careful. நான் வேதாகமத்தின் அடிப்படையிலே மிக கவனமாய் உங்களை இருக்க உற்சாகப்படுத்துகிறேன். We cannot go everywhere and we are not called to go everywhere. நாம் எல்லா இடத்துக்குள்ளும் போக முடியாது, அதற்காக நாம் அழைக்கப்பட்டவர்களும் அல்ல. Then what we have to do? அப்படின்னா நான் என்ன செய்யணும்? We have to go into the area that God called us. நாம் எந்த எல்லைகளுக்குள்ளே தேவன் நம்மை அனுப்ப சித்தமாய் இருக்கிறாரோ அந்த எல்லைகளுக்குள்ளே நாம் காணப்பட வேண்டும். That's why I believe that's a personal moments with God. அது நிமித்தம் நான் நம்புகிறேன் தேவனோடு தனிப்பட்ட நேரங்கள் நமக்கு வேண்டும். You cannot go hundreds of cities and do ministry. நாம் நூற்றுக்கணக்கான பட்டணங்களுக்குள்ளே போய் என்னுடைய ஊழியத்தை நிறைவேற்ற முடியாது. But we can go into certainly one city that God has called me to be there. ஆனால் ஏதோ ஒரு தேவன் என்னை அனுப்புகிற பட்டணத்துக்குள்ளே போய் அங்கே நான் இருக்கலாமே. I believe that's the personal moments with God. அதுதான் தேவனோடு கூட இருக்கிற நான் செலவழிக்கிற நேரங்கள். Nowadays this ministry has become so worldly. That means as the businessman flies everywhere, goes and attends meeting everywhere, starts his business everywhere, we also think that we have to go and do something like that. இந்த நாட்கள்ல இந்த உலகத்துக்கு காணப்படுகிற ஒரு பிசினஸ்மேன், ஒரு வியாபாரி எப்படி போய் ஆங்காங்கே தன்னுடைய வியாபாரத்தை ஸ்தாபிக்க வேண்டும் என்று சொல்லி பல இடங்களிலே தன்னுடைய கிளைகளை தொடங்குகிறாரோ அதே போல இந்த ஊழியத்தில் அந்த ஒரு மாதிரியை பின்பற்றுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். But I truly believe it does not start there. நான் உண்மையாய் நம்புகிறேன் அந்த வழியிலே அந்த இடத்தில் அது தொடங்கிறது கிடையாது. It starts in a cave. அது கெபிக்குள் தொடங்கப்பட்டது. You have to be alone with God, get his attention, and he has to come and see to it that what we are to do in life. நீங்கள் தேவனோடு கூட தனித்து நேரத்தை செலவழிக்க வேண்டும். அவர் கவனத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய வார்த்தைகளை கேட்டு செயல்பட வேண்டும். Hallelujah. Hallelujah. It is not in the busyness of in the ministry we find God. It is in the cave that we come and contact with the divine. நாம் अनेक காரியங்களிலே ஓடுகிறது நிமித்தம் நாம் தேவனை கண்டுபிடிக்க முடியாது. தேவனோடு தனிப்பட்ட நேரத்திலே நாம் செலவழிக்கிற பொழுதுதான் தேவனுடைய காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். And God is telling, what are you doing? ஆனால் இப்பொழுது ஆண்டவர் எலியாவை பார்த்து இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? Now this word is jolted his life. அங்கே அவனுடைய வார்த்தை அந்த வார்த்தை அவனுடைய வாழ்க்கையை அசைத்தது. Because he was listening to the voice of the enemy for a long time. அங்கே अनेक நேரங்கள் சத்துருவின் வார்த்தையை நினைத்து கலங்கிக் கொண்டிருந்தான். Jezebel spoke, but his whole imagination was filled. எசபேல் பேசினாள், ஆனால் அவன் கவனம் முழுவதும் அந்த நினைவிலே இருந்தது. அவன் கற்பனை முழுசும் எப்படி சாவ போறோனே மாறிச்சு. அந்த வார்த்தைகளின் அடிப்படையில் அவன் கற்பனை காணப்பட்டது. The moment he gets up, he is believing how he is going to die. எப்போ எழும்புறானோ அப்ப உடனே அவன் நினைக்கிறான், எப்ப நான் செத்துருவேன், how I am going to die, எப்படி நான் சாக போகிறேனோ, how she is going to kill me, எப்படி என்னை கொல்ல போகிறாளோ. This means the whole imagination was taken over. அந்த முழு கவனமும் இந்த எண்ணங்களும் அதே நிலைத்தே காணப்பட்டது. But when he came to a personal place and then God says, what are you doing here? அங்கே ஒரு தனிப்பட்ட இடத்திலே போய் அங்கே தேவன் இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்ட பொழுது, I believe this is one of the moments that we all need in life. God has to ask us, what are you doing in life?
life. நான் நம்புகிறேன் இந்த ஒவ்வொரு தனிப்பட்ட விசாரிப்பு, ஐயா தேவன் நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்ற விசாரிப்பு நமக்கு அவசியமாய் If தேவைப்படுகிறது. God keep asking us this question, we may get right and we may do what God has called us to do. இப்படி உங்களை பார்த்து தேவன் கேட்பாரே, ஆனால் நான் சரி செய்து சரியாய் தேவன் எனக்கு கொடுத்த வேலையை செய்ய முடியுமே. Nowadays we are not listening to God's voice. That's why we are roaming everywhere. நான் இந்த காலகட்டத்தில் தேவனுடைய வார்த்தையை கேட்பது கிடையாது. அது நிமித்தம் அங்கே இங்கே அலைந்து திரிகிறோம். I am part of some of the pastors meeting. நான் சமீப காலமாக நிறைய ஊழியர் கூடுகைக்கு நான் கலந்திருக்கிறேன். I've been a part and I go and preach. I've seen thousands of people. நான் அவர்களுக்கு போய் நான் பேசி இருக்கிறேன், அவர்களோடு கூட கலந்து ஆய்வு செய்திருக்கிறேன். Many times when I come back home, I am so depressed in life. நான் வீட்டுக்கு திரும்பி வந்த பொழுது ஒரு பெரிய அழுத்தம் என்னை சூழ்ந்து கொள்ளுகிறது. It is not about the biryani. The biryani has a long, beautiful rice. நான் பிரியாணியை பத்தி சொல்லல, அது ரொம்ப பெரிய பெரிய அரிசி வச்சு நல்ல ரொம்ப அரிசிலாம் போட்டாங்க. கொட்ட அரிசியா இருந்துச்சு. But the problem is people are not seeking God. பிரச்சனை என்னன்னா அவங்க தேவனை தேடவே இல்லைங்க. They are seeking something else. அவங்க வேற எதையோ தேடி வராங்க. They are not coming for divine encounters. அங்கே தெய்வீக சந்திப்புகளை குறித்து அவர்கள் அக்கறை கொள்ளவே இல்லை. They are coming for some gifts, for some food, for some photos. அவர்கள் போட்டோ எடுப்பதற்கும் ஏதோ பரிசு வாங்குவது, வெகுமதிகள் வாங்குவதற்கும் சாப்பாட்டிற்கு வந்து கொண்டிருக்கிறார். Every meeting we focus on God meeting us. ஒவ்வொரு கூட்டங்கள் நடத்துகிற பொழுதும் இந்த இடத்திலே ஜனங்களோடு கூட ஒரு தெய்வீக சந்திப்புகள் நடக்க வேண்டும் என்று பாரத்தோடு நாங்கள் செயல்பட்டு வருகிறோம். This is one of the primary area that we dedicated this place. இந்த இடத்தின் ஒரு முக்கியமான நோக்கம் அது. Even if it is few people, if somebody can meet God and God comes to meet us, that's the end of the story. கொஞ்ச ஜனமாய் இருந்தாலும் அந்த இடத்திலே வருகிற ஜனங்கள் தேவனை தேவன் தொடுவாரானால் அது எவ்வளவு பெரிய சந்தோஷம் என்று நாங்கள் நடத்தி That's the end of the story. அதுதான் முடிவு. Hallelujah. Hallelujah. It is not how many people come together to meet. It is God meeting man. எத்தனை மக்கள் வருகிறார்கள் என்பது எங்களுக்கு முக்கியமல்ல, மனுஷன் தேவனை சந்திக்க வேண்டுமே. This is one of the primary driving force in this place. இந்த இடத்தில் ஒரு முக்கியமான எங்களை உற்சாகப்படுத்துகிற ஒரு நோக்கம் அது. Every time we finish the meeting, we are so thankful because God poured out His presence on this place. நாங்கள் ஒவ்வொரு முறையும் இந்த கூட்டத்தை நடத்தி முடிக்கிற பொழுது நாங்கள் தேவனுக்கு நன்றி உள்ள ஒரு இதயத்தோடு இருக்கிறோம். தேவன் தம்முடைய பிரசன்னத்தை இந்த இடத்திலே ஊற்றினாரே. I have stood in some of the big churches and it was so dry and so bone. நான் பெரிய பெரிய சபைகளிலே போய் பிரசங்கம் பண்ணி இருக்கிறேன். ஆனால் அந்த இடத்திலே பார்க்கிற பொழுது ஒரு வறட்சியான அனுபவங்கள், ஒரு வெளிப்பாடற்ற தன்மைகளை நான் பார்க்க முடிந்தது. But this is a place where we come to like a cave and meet God and go. ஆனால் இந்த இடங்கள் ஒரு கெபியின் அனுபவத்தை கொண்டு வருகிறது. இந்த கெபிக்குள் வருகிற பொழுது தேவனை சந்திக்கிற ஒரு அனுபவம் உண்டாகிறது. I tell you, if we go into the cave, God will come and ask a question, what are you doing here? ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த நாளிலே நீங்கள் கெபிக்குள் வருவீர்களானால் தேவன் உங்களை பார்த்து கேட்கிற ஒரு கேள்வி, நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? He is not talking about how sad he is, but he is telling how far you can go from here. அவர் நீ எவ்வளவு துக்கத்தோடு இருக்கிறாய் என்று பேசவில்லை, இங்கே இருந்து எவ்வளவு தூரம் போகிறாய் என்று பேசுகிறார். And Elijah opened his heart. அங்கே எலியா தன் உள்ளத்தை திறந்து கொடுக்கிறான். He is talking from his position. அவன் நிலையில் இருந்து அங்கே பதிலை சொல்லுகிறான். Elijah is like a man like us. எலியாவும் நம்மை போல பாடுள்ள ஒரு மனுஷன். Verse 10 says, 10வது வசனம் இப்படி சொல்கிறது. He replied, அவன் அப்படி பதில் சொல்லுகிறான். I have been very jealous for the Lord God of hosts, for the Israelites have forsaken your covenant, throw down your altars and killed your prophets with the sword, and only I are left and seek my life to take it away. அங்கே எலியா சொல்லுகிறான், அதற்கு அவன் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாயிருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கை தள்ளிவிட்டார்கள், உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாயிருக்கிறேன், என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்றான். When he was giving his whole life in a summary, அங்கே தன்னுடைய வாழ்க்கையை ஒரு சுருக்கமாய் அங்கே சொல்லுகிறதை பார்க்க முடியும். and one of the amazing thing is God never said anything back to him. ஒரு பெரிய ஒரு ஆச்சரியப்படுகிற ஒரு காரியம் என்னவென்றால்,
அவன் அவ்வளவு ரத்தின சுருக்கமாய் சொல்லியும் தேவன் அந்த இடத்திலே பதிலளிக்கவில்லை. Now when we go and tell humans, they say, oh, so much happened. Oh, suddenly, so problematic. I feel sorry for you, brother. No words of God like that. ஆனா ஒரு மனுஷன்ட்ட போய் சொன்னீங்களா, இப்படி அவங்களுக்கு நடந்துருச்சு, ஐயோ இவ்வளவு துக்கமான சூழ்நிலை அப்படின்னு சொல்லி அவங்க பல கவலை பதில்களை சொல்லியிருப்பாங்க. ஆனால் தேவன் இங்கே ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. Instead of that, he is giving the solutions of solution. அங்கே அவர் பேசுவதற்கு பதிலாக அங்கே என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி தத்துவமயமாய் பேசுகிறத பார்க்க Verse 11. 11வது வசனம். He said, go and stand out on the mountain before the Lord. அப்பொழுது அவர், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். And behold, the Lord passes by. அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார். He is not giving any logical answer to him. அங்கே ஏதோ ஒரு காரியத்தை அவன் அந்த கேள்விக்கு தகுந்த பதிலை கொடுக்கல, அறிவுபூர்வமான ஆலோசனை கொடுக்கல. He is not giving logical solutions to him. அறிவுபூர்வமான ஒரு பதிலை கொடுக்கவில்லை. He is telling you, go and stand in that mountain, I will pass by. அவர் அங்கே சொல்லுகிறார், அந்த பர்வதத்திலே வந்து நில், நான் கடந்து போவேன். Because his presence will answer every questions and every problems in our life. ஏனென்றால் அவருடைய பிரசன்னம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கேள்விகளுக்கு பிரச்சனைகளுக்கு பதிலை கொண்டு வருகிறதா இருக்கிறது. Hallelujah. Hallelujah. You don't need God's answer, you need him. நீங்கள் பதிலை எதிர்பார்க்க வரவில்லை, நீங்கள் கர்த்தரை எதிர்பார்த்து வந்திருக்கிறீர்கள். He said, if I pass by you, every solutions will be given unto you. நான் உங்கள் நடுவிலே கடந்து போவேனேயானால் உங்கள் பிரச்சனைக்கு பதிலை கொண்டு வரும். You don't need hundreds of answers. நூற்றுக்கணக்கான பதில் தேவையில்லை. You need God. நீங்கள் உங்களுக்கு கர்த்தர் தேவை. Now ministry has become something so difficult and different. இந்த நாட்களிலே ஊழியங்கள் ஒரு வித்தியாசமாய் மாறிவிட்டது. We are trying to give human solutions. நம்ம பலவிதமான பதில்களை எதிர்பார்க்கிறோம், கொடுக்கப்படுகிறது. Psychological answers. உற்சாகப்படுத்துகிற பதில்கள். Motivating them. அவர்களை உற்சாகப்படுத்துகிறோம். I tell you, those things will not solve the problem permanently. ஆனால் அந்த பதில்கள் உங்களுடைய பிரச்சனைகளை முழுவதுமாய் மாற்றுவது கிடையாது. It is the presence of God, it is God passing by you will solve the problem once and for all. தேவ பிரசன்னம், தேவன் உங்கள் நடுவிலே கடந்து போகிற காரியம், தேவன் மாத்திரமே உங்கள் பிரச்சனைகளை மாற்ற முடியும். Hallelujah. Hallelujah. We seek some of the minimum things that can give only minimum impact. நாம் சில சின்ன சின்ன காரியங்கள், சின்ன சின்ன மாற்றங்களை உண்டாக்குற காரியங்களை நாம் தேடுகிறோம். But God is giving big solutions. ஆனால் கர்த்தர் பெரிய பெரிய காரியங்களை மாற்றுகிற அந்த சமூகத்தை உங்களுக்கு தருகிறார். That's why I believe God said, you come into my presence, I will reveal myself, everything will be taken care from there. அது நிமித்தமே ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் பிரச்சனைகள் மத்தியிலே, தாழ்வான சூழ்நிலையிலே என்னுடைய சமூகத்திலே வந்து நில்லுங்கள், அங்கே நான் உங்களுக்கு என்னை வெளிப்படுத்துவேன், உங்களுக்கு ஒரு தீர்வை கொண்டு வருவேன். Hallelujah. Hallelujah. This is one of the powerful scriptures that we studied here. அங்கே ஒரு முக்கியமான ஒரு வல்லமையான ஒரு வசனத்தை நம்ம அங்கே வாசிக்க கேட்கிறோம். He said, you don't need answers in the logical way, you need answer in the way that I am there. நீங்கள் அறிவுபூர்வமான பதில் எதிர்பார்க்கிறதல்ல, உங்களுக்கு தேவையான பதில் நான் அங்கே இருக்கிறேன். So today our question is, in our deepest saddest moments of life, is God there in our midst? இன்றைக்கு நம்முடைய ஒரு கேள்வி, நம்மை கேட்டுக்கொள்ளுகிற ஒரு காரியம், உங்களுடைய ஒரு தாழ்வையான ஒரு மோசமான சூழ்நிலையிலே தேவன் அங்கே இருக்கிறாரா? If you can have God in the saddest parts of your life, I tell you something amazing will happen. அந்த சூழ்நிலையிலே தேவன் அங்கே இருப்பாரே, ஆனால் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் ஆராய்ந்து பார்க்க முடியாத அதிசயமான காரியங்கள் அங்கே நடக்கத்தான் போகிறது. Hallelujah. Hallelujah. Let's believe for divine encounters. நாம் தெய்வீக சந்திப்புகளை விசுவாசிப்போம். Why I am preaching all that is to build faith for that. நான் ஏன் இதை பிரசங்கிக்கிறேன் என்றால், அது உங்களுடைய வாழ்க்கையின் விசுவாசத்தை கட்டி எழுப்பும். We don't need so much logical answers. நம் அறிவுபூர்வமான அநேக பதில்கள் நமக்கு தேவையில்லை. Because man is more scientific now. He wants to solve every problem mathematically.
இந்த நாட்களில் மனிதன் அப்படி ஆராய்ச்சி செய்கிறவனாய் கணக்கு பார்த்து காரியங்களை சரி செய்ய விரும்புகிறான். But it is the presence that brings the 100% solutions for our நான் life. சொல்லுவேன், தேவ பிரசன்னம் உங்கள் வாழ்க்கையிலே 100% தீர்வுகளை கொண்டு வந்துவிடும். Hallelujah. ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா. Let's close our eyes in prayer. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்யலாம். Heavenly Father, பரலோக தந்தையே, Lord, thank you for this time, Lord. ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். Lord, it is only by your grace that we are standing. ஆண்டவருடைய கிருபையினாலே இந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிறோம். Not we are so satisfied, we are so blessed by this word being opened unto us. ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டது நிமித்தம் ஆண்டவரே எங்கள் ஆத்துமா திருப்தியாய் இருக்கிறது. ஆண்டவரே, Lord, people who are going through sad parts of their life, let them have a divine encounter. ஆண்டவரே, இந்த வேளையிலும் தங்களுடைய வாழ்க்கையிலே தாழ்வான நிலையிலே போய் கொண்டிருக்கிற ஜனங்கள் ஒரு தெய்வீக சந்திப்புகள் நடக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். Those who are having the demonic kickbacks, I pray that heavenly assistance will given unto them, O Lord. சாத்தானுடைய எதிர்ப்புகளை சந்தித்துக் கொண்டிருக்கிற தம்முடைய ஜனங்களுக்கு பரலோக ஒத்தாசை அனுப்பப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, when they come to the cave, a personal time with you, we pray, Lord, that you will start speaking to them, O Lord. ஆண்டவரே, இந்த குகையிலே ஒரு தனிப்பட்ட விதத்திலே உம்மை சந்திக்கும்படியா வந்திருக்கிற ஜனங்களோடு கூட ஒரு தனிப்பட்ட ஒரு விசேஷித்த வார்த்தை அவர்களுக்கு நேராக கடந்து வரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். And the last thing that we pray, Lord, that we will have more presence oriented solution than logical solutions. ஆண்டவரே, அறிவுபூர்வமான ஏதோ பதில்கள் ஆண்டவர்களை திருப்தி அடைப்பதா இல்லாதபடி தேவ பிரசன்னம், தேவன் ஆண்டவரே இந்த இடத்திலே அவர்களோடு கூட இருக்கிற அவர்களை தீர்வையாய் மாறட்டும். Hallelujah. ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா. எங்களை திறந்தருளுவீராக. Make something awesome out of this place. ஆண்டவரே, ஏதோ ஒரு அற்புதத்தை அவர்கள் வாழ்க்கையிலே செய்வீராக. Let it be the cave for many people to come and lie down here in this place. ஆண்டவரே, இது ஒரு கெபியாய் அநேக ஜனங்கள் தங்கள் பிரச்சனையின் மத்தியிலே, சிறுமை மத்தியிலே ஆண்டவர் இந்த இடத்திலே வந்து படுத்து தேவனுடைய சத்தத்தை கேட்கிற இடமாய், பூமியாய், அது கட்டளமாய் மாற்றுவீராக. Let it become a divine altar where God will come and dwell in this place. இது ஒரு தெய்வீக பலிபீடமாய் தேவனுடைய பலிபீடத்தில் அர்ப்பணிக்கிற பொழுது தேவ மகிமை இறங்கி தொடுகிற இடமாய் மாறட்டும். Lord, do something awesome, Lord. ஆண்டவரே, அதிசயமான காரியத்தை செய்வீரா. Thank you for helping us. நன்றி ஆண்டவரே. Lord, thank you for anointing Pastor Prince to translate for the sermons, O Lord. ஆண்டவரே, எங்களை அபிஷேகித்து இந்த வார்த்தைகளை வெளிப்படுத்த கிருபை கொடுத்தபடியால் நன்றி செலுத்துகிறோம். Lord, let your name alone be glorified, உம்முடைய Lord. நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. Lord, make us a blessing to the society, to the culture, to the nations, O Father. ஆண்டவரே, சமுதாயத்திற்கு, எங்கள் ஜாதிகளுக்கு, இந்த தேசத்திற்கு ஒரு ஆசீர்வாதமாக எங்களை எடுத்து பயன்படுத்துவீராக. Do your great will among us, Lord. ஆண்டவரே, உம்முடைய சித்தம் மாத்திரம் எங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறுவதாக. In Jesus' mighty name we pray. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. Amen. ஆமென். Amen. 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 God bless you. Thank you for being with us. God bless you.